பரவூர் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை செம்மையாக சுற்றி பார்த்தோம். ஸோ அட்வென்ச்சர் லைக் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து இந்த இடம் செம்மையாக இருக்கும். ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அந்த வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸோட அடுத்த பிளானை ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ நம்ம அடுத்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா காவிரி எலிஃபென்ட் பார்க்கும் ஜடாயுவும். ஸோ காவிரி எலிஃபென்ட் பார்க் போனோம். அங்கே வந்து பெருசாக ஒன்றும் ஆக்டிவிட்டீஸ் இல்லை, நிறைய எலிஃபென்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் போனப்போ ஒரே ஒரு ஃபீமேல் எலிஃபென்ட் மட்டும்தான் இருந்துச்சு. சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு, அதுவுமே பெய்டு அப்படின்னாங்க. ஸோ ஓகே, ஜஸ்ட்டு சுற்றி பார்த்துடலாம், ஆட்டோக்காரங்களும் பக்கத்தில் தான் இருக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 100 rupees வந்து என்ட்ரி டிக்கெட்டு. தீக்ஷா வந்து திருட்டு மாங்காய் பறிச்சிருக்கா. தெரிஞ்சிருச்சு, அதனால இது திருட்டு கிடையாதுன்ட்டா. உள்ள எலிஃபென்ட் போயிட்டு இருக்கு பாருங்க. தீக்ஷா, நீ எலிஃபென்ட் ஏறி இருக்கல? ஏய், சரி வாங்க. ஏக்கடியில் வாகமன்ல எல்லாம் போயிருக்கோம். இது கூட நம்ம கட்டி பிடிச்சி ஃபோட்டோலாம் எடுக்கலாமா? தீஷா கட்டி பிடிச்சிக்கோ, அப்பா வீடியோ எடுக்கிறேன், அம்மா ஃபோட்டோ எடுப்பாங்க. குயிக்காக சாப்பிடுது. தும்பிக்கை எவ்வளோ ஸ்ட்ரைட்டா. அதான் இன்னும் யானையில் ரைடெல்லாம் போகலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் சாப்பாட்டு டைம் அதோட ரொம்ப ஹாட்டாக இருக்குது, யானை போய் குளிச்சுட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ரொம்ப நேரம் ஏன் வரல, ஆனால் கட்டி பிடிச்சி ஃபோட்டோலாம் எடுக்கலான்னு சொன்னாங்களா, அதனால் யானை இருக்கிற இடத்துக்கே நாங்களே போயிட்டோம். அங்கே போனால் அந்த எலிஃபெண்ட் வந்து நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக நின்றுட்டு இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது வெயிட் பண்ணுங்கள், யானையை நான் செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாப்புல அந்த பாகன். ஓகே, செட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யானை கூட சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அடுத்ததாக வந்து ரூமுக்கு அப்படியே கிளம்பியாச்சு. நம்ம நைட்டு வந்த ரெசார்ட் வந்து மார்னிங்கில் பாருங்கள் ஸ்ட்ரீட்டு எப்படி இருக்குன்னு. சரியான வெயில் தான். மார்னிங் ஒரு ஆஃப் செஷன் வந்து நிறைய இடங்கள் சுற்றி பார்த்தோம். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு, காவேரி எலிஃபென்ட் பார்க், அது இதுன்னு சுற்றியாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து ஜடாயு, அதாவது வேர்ல்டு எர்த் சென்டர். ராமாயணத்தில் வந்து ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போகும்போது ஜடாயு வந்து தடுக்கிறாங்க. அந்த ஜடாயோட ரெக்கையை வந்து ராவணன் வெட்டி அது விழுந்த இடத்த தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ரெசார்ட்டோட வியூவும் ஒன்று காமிச்சிடலாம். மார்னிங் ஏர்லியராகவே வந்துட்டனால நம்மளால் வந்து வீடியோ பண்ண முடியல. ரெசார்ட்டை சுற்றி பார்த்துட்டு ஜடாயுபுராவுக்கு போகிறோம். நம்ம போயிட்டு நல்ல செமையாக கிளிக்ஸ்லாம் எடுக்கணும், நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். ஜடாயு பார்க்க போகிறதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை ஆன்லைனில் மேக்ஸ்பா ஆர்டர் போட்டு கொடுத்தா. ரெசார்ட்டோட வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? ஃபோட்டோஷூட் நிக்கில் ஆயுர்வேதிக் ஹெரிட்டேஜில் இருந்து ஜடாயுபுரா அந்த ஏரியா கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40. ஜடாயு போகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிரைவர் அமைஞ்சார், மனோஜ் அப்படின்னு சொல்லி. யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க வர்க்காலா போகிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக ஹேண்டில் பண்ணார் கஸ்டமர்ஸை, எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கல. எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணார். எங்கே வந்து நல்ல ஃபுட்டு கிடைக்கும், எங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும், எங்கே வந்து காஸ்ட்லியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லா இடத்துக்குமே அவரே கூப்பிட்டு போனார். நெக்ஸ்ட் டேவும் ஃபுல் டே அவரை தான், காலையிலேருந்து நைட்டு ட்ரெயின் இறங்குற வரைக்குமே அவர் கூட தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஜடாயு போகிற வழி ஃபுல்லாகவே ஹில்ஸ் மாதிரி இருந்துச்சு, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஃபைனலாக வந்து ஜடாயு ரீச் ஆயாச்சு. ஜடாயு எர்த் சென்டர் வந்தாச்சு. செம்மையாக இருக்குது. ஸோ பார்க்கிங் ஃபீ அங்கே மேலே அங்கே ரோப் காரில் போயிட்டுருக்காங்க பாருங்கள்.
ஜடாயு. ஜடாயு எர்த் சென்டருக்கு நம்ம நினச்ச மாதிரியே ஒரு 4:45 கிட்ட வந்தாச்சு. மார்னிங் டைம்லலாம் வந்தோம்னா ரொம்ப ஹில்ஸ் மாதிரி இருக்கா, ரொம்ப ஹாட்டாக தெரியும். அதனால் வந்து 4:45க்கு நம்ம நினச்ச மாதிரியே ரீச் ஆனோம். ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போக சொல்லிட்டாங்க. உள்ளே போயிட்டு மினரல் வாட்டர்லாம் இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து தண்ணி குடிச்சிட்டு டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளே கிளம்பியாச்சு. இதுக்கு வந்து மேலே போய் நம்ம பார்க்குறதுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும் 265 ரூபா ஒரு ஆளுக்கு ஆகும். எக்ஸாக்டாக 265 ரூபா 50 காசு. ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகலாம், இல்லை ரோப் காரில் போகலாம். ரோப் காரில் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 288 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 555 ரூபா 60 ரூபாய் கிட்ட நம்ம மேலே போய் பார்க்குறதுக்கே ஆயிரும். நாங்கள் ஜடாயு போனது சாட்டர்டேங்கிறனால ரொம்ப கூட்டம் இருந்துச்சு. உள்ளே நுழையும் போதே வந்து ரோவில் அவ்வளோ பேர் நின்றுட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் ஒரு ஒரு ஆளாக போகணும். இங்கே எப்படி அப்படின்னா ஒரு 4 ரோப் கார் செட்டாக வரும். ஒரு இதுக்கு வந்து 8 பேர் ஏறலாம். பட் ஒரு சில இடத்துல 6 பேர் ஏற்றுனாங்க, 7 பேர் ஏற்றுனாங்க. எங்களோட இதில் வந்து செட்டு பிரிஞ்சிருமான்னு நாங்கள் ரொம்பவே பயந்துகிட்டே இருந்தோம். பட் ஒரே இதில் ஏறுற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துச்சு. இதில் ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா, அந்த ரோப் காரை நிப்பாட்டவே மாட்டாங்க, மூவிங்லேயே தான் இருக்கும். அந்த மூவிங்லேயே தான் நம்ம உள்ளே ஏறுற மாதிரி இருக்கும். அது மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையாக தெரிஞ்சிச்சு. எல்லோ கலர் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கலர் வந்துச்சு, ஒயிட் கலர் வந்துச்சு. ஒரு 4-5 செட்டு தான் கொண்டு போய் இறக்குவாங்க. திருப்பி அங்கேருந்து பார்த்து முடிச்சவங்கள திருப்பி கூப்பிட்டு வந்துடுறாங்க. குரூப்பில் வந்த ஒரு பர்சன் மட்டும் விட்டுட்டு மீது எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்றாங்க. செட் வருது க்ரீன் கலர். கரெக்டாக 4 நாளாக தான் வருது. 32 பேர் ஏறி அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதான். ஸோ நமக்கு ப்ளூ கலர் வந்துருச்சு. ஹாய், ஹாய். இந்த ஒரு ட்ரிப்பு செமையா இந்த சல்லுன்னு ஏறும் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரோப் கார் அதிக்ஷா? இல்லையே, மலம்புலா டேம்ல நம்ம போயிருக்கோம்லடா, தீக்ஷாவரில். ஏறுது பாரு சல். த்ரில்லிங்கா தான் இருக்கு. பக்கத்துல இடிக்கிற மாதிரியே போயிட்டு இருக்கு. பழனியில அது ட்ரெயின். அங்க பாரு கழுகு தெரியுது. ஜடாயு தெரியுறாரா? புல்புல் நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் தெரியுமா? இங்க பாரு, இந்த பூமி உருண்டையில சென்டர்ல வந்திருக்கோம். சென்டர் சொல்லு, ஜெண்டரு. முன்னாடி போயிட்டு வாங்க, முன்னாடி போயிட்டு. வாவ், இந்த ஒரு வியூக்காக ஃபைனலாக நம்ம வீடியோவில் மட்டுமே பார்த்துட்டு இருந்த அந்த ஜடாயு எர்த் சென்டருக்கு வந்தாச்சு. பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. என்ன தான் வீடியோவில் வந்து 3D ஆங்கிளில் பார்த்தாலும் சரி, இல்லை வந்து 360 டிகிரி ஈகிள் வியூ அப்படின்னு எல்லாத்துலேயும் பார்த்தாலுமே, நம்ம அதை நேரில் போய் பார்க்கும்போது அந்த கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸே வேறு. அந்த ஸ்டெப்ஸில் ஏறி அந்த ஜடாயுவோட நெகம் தெரிஞ்சதுலேருந்து ஃபுல் ஸ்கல்ப்சர் பார்க்குற வரைக்குமே வந்து அப்படி பிரம்மாண்டமாக இருந்துச்சு. கூட யார் வந்தாங்க, யார் முன்னாடி போனால் யார் பின்னாடி வந்துட்டுருக்கா, எதையுமே பார்க்கல.
அப்படியே மெய் மறந்து அதை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம். ஈவினிங் வந்தனால வேற லெவலில் வந்து கிளைமேட் வேற இருந்துச்சு. அந்த சன் செட் ஆக போகிற நேரத்தில் இந்த ஜடாயு பார்க்குறதே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அப்படியே அதோட பேக் சைடு போனோம். இது வந்து லார்ஜஸ்ட்டு அண்ட் பிக்கஸ்ட்டு பேர்ட்ஸ் கல்ச்சரில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹிஸ்ட்ரியை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணுறது இல்லை. பட் வந்து கேடி பாருங்கள், ஹிஸ்ட்ரியை உட்காந்து படிச்சுட்டு இருக்கா என்ன மாதிரி இருக்குன்னு. இங்கே ஒரு ராமர் டெம்பிளும் இருக்குன்றாங்க. இந்த ஜடாயு விழுந்தவொடனே ராமர் வந்து பார்த்த இடம் அப்படின்றனால ராமர் பாதம் இருக்கிற மாதிரி ஒரு டெம்பிளும் அங்கே இருக்குது. கேடியும் மிக்ஸ் பண்ணுவோம். இது ராமாயணத்தில் அந்த ஒரு ரெக்கையை வெட்டினோடனே விழுந்த இடம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அதனால் ஒரு சைடு வந்து அந்த ரெக்கை வந்து இருக்காது, இன்னொரு சைடு அதோட ரெக்கை வந்து எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு பாருங்கள். பல ஏக்கர் பரப்பளவில் இருக்கிற இந்த ஜடாயு எர்த் சென்டரு பார்க்கவே வந்து பிரமிப்பாக இருந்துச்சு. அந்த சன்செட் வியூவில் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் நின்று நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். உள்ளே ஃபுல்லாகவே டெம்பிள், அதுக்கப்புறம் வந்து வியூ பாயிண்ட் அப்படின்லாம் நிறையா இருந்துச்சு. அது எல்லாத்தையும் சுற்றி பார்த்து இந்த வீடியோ வந்து நம்ம இப்போ முடிச்சுக்கிறோம். ஃபோட்டோஸ் நிறையா எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து வர்காலாவை கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வழியாக ட்ரெயினில் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு திருப்பி ரிட்டன் வந்து கோயம்புத்தூர் வந்து இறங்குற வரைக்குமே எவ்வளவு செலவாச்சு அப்படிங்கிறத வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ 15/3/2025, 16/3/2025 6 பேர் போயிருந்தோம். அப்புறம் ஒரு கிட்டு, எல்லாத்துக்கும் சேர்த்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 45,000 ரூபாய் கிட்ட செலவாச்சு.